நம்ம சுவையான எக் ஆலு டாக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம உலகத்துக்குள்ளே போகலாம். கார்த்தி உலகம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு நான் 500 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் விரவி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரிகனோ, கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இப்போ நான் எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு ரஃப் சர்ஃபேஸில் கொஞ்சம் வரமாவு தேய்ச்சிருக்கேன். எல்லா உருண்டைகளையும் இந்த சைஸ்க்கு உருட்டி வச்சிருக்கேன்னா. இப்போ இதை தேய்ச்சிடலாம். இப்போ நான் மாவு தேய்ச்சிட்டு எட்ஜஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மசிச்சு வச்சிருக்கேன். அதை நான் ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் நல்லா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஓரிகனோ, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாட்டி எடுத்துருங்க. மேலே லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பட்டர் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் நல்லா 2 சைடும் வாட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு பக்கம் சாஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக மயம் ஆட் பண்ணிடுங்க. மயம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணால் திகட்டிடும். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கிரேட்டட் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கிராம்பிள் பண்ண எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக மேலே கொஞ்சோண்டு கிரேட்டட் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ கல் ஹீட் ஆகட்டும். இப்போ கல் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம மடிச்சு வச்சிருந்ததை எல்லாத்தையும் இந்த கல்லை நம்ம வாட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலே லேசாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுவையான எக் ஆலு டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக
சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கார்த்தி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.